அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு துறவி இடத்துல வந்த ஒரு இளைஞன், ஐயா எனக்கு பொறுமையே இருக்க முடியல, எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுங்க. சில நேரங்களில் பொறுமையை இழந்து விடுகிறேன், அதனால சில தவறுகளையும் நான் செய்து விடுகிறேன். பொறுமையோடு இருப்பது எப்படி? அமைதியா இருந்தால் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படி என்று கேட்டானா. அதற்கு அந்த துறவி சொன்னாராம், இந்த பொறுமையாக இருத்தல் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். ஆகவே பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழலில் பதட்டம் அடைந்தால் பதறிய காரியம் நிச்சயமாக சிதறி போகும் அப்படி என்று சொல்லி ஒரு உதாரணத்தை சொன்னாராம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருவர் செல்லுகிறார்கள். இருவருமே வழியை தொலைத்து விடுகிறார்கள். வழியை தொலைத்து விட்ட இருவரில் ஒருவர் பதட்டம் அடைந்து இங்கும் அங்கும் ஓடி கடைசியில ஒரு முற்புதரில விழுந்து விடுகிறான். ஆனால் பாதையை தொலைத்த இன்னொரு நண்பர் அமைதியாக கண்களை மூடி ஒரு நிமிட தியானத்துல தண்ணீர் சத்தம் எந்த இடத்துல கேட்கிறது என்று கூர்ந்து கவனித்து கேட்டு அந்த தண்ணீர் சத்தம் வருகிற பாதையை நோக்கி மெதுவாக நகர்ந்து சென்று ஆற்றை கண்டுபிடித்து ஆற்றின் மூலமாக உலகத்திற்கான வழியை கண்டுபிடித்தாராம். நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழல்கள் வருகிற நேரத்துல பொறுமையை இழந்தால் நிச்சயமாக அந்த காரியம் சிதறி போகும். மாறாக அமைதி காத்தால், உள் உணர்வு பெற்றால், தியானித்தால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பாதை நமக்கு இறைவன் காட்டுவார். ஆகவே பதறாமல் சிதறாமல் பொறுமையோடு உள்ளுணர்வோடு செயல்பட கற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.